அவர் இவ்வளோ தூரம் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் அவர் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கு மிக முக்கியம் அவர் டெய்லி செல்கின்ற வாக்கிங்கும் அவருடைய உடற்பயிற்சியும் என்பதை இந்த நேரத்தில் அவருடன் நான் நடந்து வந்த அந்த தருணத்தில் உண்மையிலேயே நினைத்து பார்த்தேன். அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக டெய்லி ரொட்டீனாக அவர் வச்சிருக்கார். அதை கூட ஒவ்வொரு செகண்டும் திரும்பி பார்க்கிறார். அதாவது அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதை, உரிமை, சம உரிமை தருகிறார் என்பதை இன்றைக்கு அவருடன் நான் நடந்து வந்தபோது உண்மையிலே உணர்ந்தேன். அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ணன் கமல்ஹாசன் ஒரு பக்கம், எல்லாமே ஆண்கள், நான் ஒருத்தி தான் உங்கள் பெண்ணின் சார்பாக அவர் பக்கத்தில் நடந்து வரேன். அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை ஒரு செகண்டும் அந்த பாதுகாப்போட என்னை அழைத்து கொண்டு வந்தாரு. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ் நாட்டுக்கு என்று. நான் கேப்டன் கூட இது போல எவ்வளோ போயிருக்கேன், எவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் அண்ணன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அண்ணன் இன்னைக்கு அந்த அளவு அவர் ரெஸ்பெக்ட் அந்த பெண்ணுக்கு கொடுத்தது உங்கள் அனைவருக்கும் கொடுத்த மரியாதையா அந்த நேரத்தில் அதை நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசணும், என்ன டைம் கம்மி. ஏன்னா அண்ணா தொடர்ந்து அடுத்தடுத்து போனோம், நானும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கேன். நான் இன்னைக்கு விருதாசலத்திலிருந்து சேலம் வந்தேன். என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று என்னை உரிமையோடு அழைத்த எங்கள் அன்பு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டணி மதசார்பற்ற வெற்றி கூட்டணினால 3 வார்த்தை அண்ணா சொன்னது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல சமூக நீதி, சம தர்மம், அதே போல சம நீதியை நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் செல்லும் இடம் எல்லாம் நமது மத சார்பற்ற கூட்டணி. நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன, இன்னைக்கு சொல்றேன் 234 தொகுதிகளையும் பெற்று எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும் எதிராளிகளுக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நான் ஏதோ என் தொகுதிக்கு மட்டும் போல தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் என்னை உரிமையோடு அழைத்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போறேன். களத்தில் நான் பார்ப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தாய் குலங்களே உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களால் விரும்பப்பட்டது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் டெய்லி கிராமமா போற எல்லா பெண்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூப்பன் வந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற அளவு டிஸ்கஷன் நடக்குது. இது உண்மை. அண்ணன் இன்னொரு வாய்ப்பு சொல்லியிருக்கார், உங்களுடைய பழைய பொருட்கள் இருந்தாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இது பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்ற என் வார்த்தை மிக இல்லை. 8000 ரூபாய் கூப்பன், அது மட்டும் கிடையாது, பெண்களுக்காக அவர் அறிவித்ததை மட்டும் இந்த பெண்களுடைய மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதம் 1000 தரப்பட்ட அந்த உரிமை தொகை இனி 2000 வழங்கப்படும் என்று ஒட்டுமொத்த பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் எவ்ரி மந்த் சம்பளம் கொடுக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம்.